ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ரஃபிள்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் எட்ஜ் ரஃபிள்டு, அதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேபி ஸ்கர்ட்டு ஸ்லீவ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி ரஃபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு இல்லை 3.5 இன்ச் வந்து அகலம் எடுத்துக்கோங்க. நீளம் வந்து ஒரு 10 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா மடித்து அடிக்கணும். ஓகே, சிங்கிள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. சும்மா இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த கிளாத் யூஸ் பண்ணி நான் வந்து அகலம் நிறையா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஒரே ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ரஃபிள் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்பவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி தையல் வந்து நேராக இருக்கணும். பிகினர்ஸ் எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது தையல் நேராக விழுகாது. சில நேரங்களில் தையல் விழுகும், சில இதில் தையல் விழுகாமல் போயிடும். அப்படியே ஓப்பன்லேயே இருக்கும், நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ண தான் வந்து ஃபினிஷிங் வரும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணால் ரஃபிள் வைக்க போகிறோம். இப்போது மேலே வந்து சின்ன சின்னதாக ஃபோல்டு பண்ணி நம்ம என்ன பண்ணால் ரஃபிள் வைக்கிறோம். பார்த்துக்கோங்க, எப்படி நான் ரஃபிள் வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த ரஃபிள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி சுருக்கமாக அந்த மாதிரி வச்சோம்னா பேபி ட்ரெஸ்ஸுக்கெலாம் நம்ம வந்து டிசைன்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு ஊசி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம், உள்ளே வந்து கிளாத்தை உள்ளே தள்ளி வச்சு சின்ன சின்னதாக சுருக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பின்னாடி நம்ம ஏதாவது பேபி ட்ரெஸ் ஏதாவது தைக்கும்போது இதெல்லாம் வச்சு ஏதாவது நம்ம ஐடியா பண்ணி ஏதோ ஒரு டிசைனாக வந்து ட்ரெஸ் தைக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ரஃபிள் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ பார்த்துக்கோங்க எப்படி நான் ரஃபிள் வைக்கிறேன்னு. இதே மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக உள்ளே வந்து கிளாத்தை உள்ளே தள்ளி வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எத்தனை இது சின்ன சின்னதாக என்ன பண்ணணும், கிளாத்தை வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இதுக்கு அடுத்து வர கிளாஸில் வந்து நம்ம இந்த ரஃபிள்டை வச்சு நம்ம எப்படி வந்து பேபி ட்ரெஸ்ஸில் வந்து டிசைன் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம வந்து வேறு ஏலைன் பேபி ட்ரெஸ் பார்க்கலாம். ஏலைன் பேபி ட்ரெஸ்ஸில் எப்படி வந்து ரஃபிள்டு வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அதில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வேஸ்ட்டு கிளாத்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணி பண்ணனா போதும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் நம்ம வந்து இதான் நமக்கு ஸ்டிச்சிங் தான் ஃபீல்டு அப்படிங்கும்போது நம்ம டெய்லி வந்து ஏதாவது ஒரு கிளாத்து, ஏதோ ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை கூட நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி மிஷினுக்கு வந்து நீங்கள் ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஆயில் நீங்கள் ஊற்றிங்கன்னா மிஷின் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லி ஏதாவது ஒரு ஸ்டிச் வந்து இப்போ ஒரு கர்ச்சீஃபியாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து லிங்க்லேயே இருக்கும். 2 நாள் ஸ்டிச் பண்ணேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன், 1 மாதம் ஆச்சு அப்புறம் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸ்டிச்சிங் வந்து எப்போயாவது ஒரு தடவை போடணும்னு நினைக்கக்கூடாது. டெய்லி வந்து அதை போடணும். ஸோ அப்போ தான் மிஷினும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி ஆயில் வந்து கம்பல்சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆயில் ஊற்றணும். அப்போ தான் வந்து மிஷின் வந்து கெட்டு போகாது. ஸோ பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டேன் நான். இதான் வந்து சிங்கிள் எட்ஜ் ரஃபிள்டு, கேதர்டு ரஃபிள்டு இது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதில் ஸ்லீவ்ஸில் எப்படி வைக்கிறது, பேபி ஸ்கர்ட்டில் எப்படி வைக்கிறது அப்படின்னா அடுத்தது கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டபுள் எட்ஜ் கேதர்ட் ரஃபிள்டுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 3 இன்ச்சு வந்து அகலமும் ஒரு 16 இன்ச்சு வந்து நீளமும் எடுத்துக்கோங்க. சரியா? இது வந்து என்ன பண்ணுறோன்னா நடுவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நடுப்பக்கம் இருக்குல்ல, அந்த நடுப்பக்கத்தில் சின்ன சின்ன ஃபோல்டு பண்ணி உள்ளே வந்து மடித்து அடிக்கிறோம். ஓகேயா? பார்த்துக்கோங்க நான் எப்படி வைக்கிறேன்னு. இதே மாதிரி நீங்களும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது நிறைய வந்து டவுட்ஸ் இருக்கும், ஸ்டிச்சிங் விழுகாது. ஸ்டிச் பண்ண என்ன ஆகும்னா சரியாயிடும். ஓகே, இதே மாதிரி நடுப்பக்கம் அந்த சென்டரில் அந்த அகலம் இருக்குல்ல, அந்த அகலத்தில் இருக்க சென்டரில் சின்ன சின்னதாக கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மடித்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பார்த்துங்க நான் எப்படி உள்ளே மடித்து அடிக்கிறேன்னு. இதே மாதிரி நீங்கள் மடித்து அடித்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி வந்து ரஃபிள்லாம் வந்து நம்ம பேபி ட்ரெஸ்ஸில் முன்னாடி நெக்கு டிசைனுக்கு, கை டிசைனுக்கு அதுக்கெலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ரஃபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளீட்ஸ்லாம் பார்த்தோம், பாக்ஸ் ப்ளீட்டு, இன்வெர்டர் ப்ளீட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு ரஃபிள்டு வந்து ஒரு டிசைன்ஸுக்காக பேபி ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அந்த சென்டரில் மட்டும் கிளாத்தை 1/2 இன்ச் வச்சு உள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே வச்சு மடித்து லைட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரீங்க. ஓகேயா, பார்த்துங்க நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அது அழகாக இருக்கும் அது பார்க்கவே. இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி நீங்கள் பழகிக்குங்க. அதுக்கப்புறம் இது எப்படி வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வைக்கிறதுங்கிறது அடுத்தது கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துக்குங்க எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு. ஸோ சென்டராக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக அது ஒரு பூ மாதிரி அழகாக வரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் எட்ஜ் கேதர்டு ரஃபிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் எட்ஜ் ரஃபிள்டு, அடுத்து டபுள் எட்ஜ் கேதர்டு ரஃபிள்டு, அடுத்து வந்து டபுள் எட்ஜ் ப்ளீட்டடு கேதர்டு ரஃபிள்டு. ஓகே, ப்ளீட்டடு கேதர்டு ரஃபிள் அடுத்து பார்க்குறது. இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு மடித்து அடிச்சுக்கோங்க கிளாத்தை. இதுலேயும் வந்து ஒரு 3 இன்ச் வந்து அகலமும் ஒரு 10 இன்ச் வந்து நீளமும் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு சாம்பிளுக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி தான் பழக போகிறோம். ஸோ இவ்வளோ அளவு தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட வேஸ்ட் கிளாத் எவ்வளோ இருக்குதோ அதில் வந்து ஒரு 10 இன்ச் நீளமும் ஒரு 4 இன்ச் அகலமும் எடுத்துக்கோங்க. ஓகேயா, இப்போ அதில் என்ன பண்ணணும்னா கீழே வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணி மடித்து அடிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதணுன்னா நோட்டில் வந்து நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ரஃபிள்டு அப்படின்னு போட்டுட்டு 3 ரஃபிள்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகேயா, இதில் ரெக்கார்டு மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த ரஃபிள்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன கிளாத்தாக ஸ்டிச் பண்ணி அது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒட்டிடலாம் ரெக்கார்டில். அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்மளோட ஃபாலோ அப் தான். உங்களுக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் கீழே மடித்து அடிச்சிடுறோம். சிங்கிள் ஃபோல்டு பண்ணி மடித்து அடிச்சுட்டு நம்ம எப்படி பாக்ஸ் ப்ளீட் எப்படி யூஸ் பண்ணோம், பாக்ஸ் ப்ளீட் வந்து எப்படி வச்சுக்கோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வைக்கிறோம். ஓகே, அதான் இதுக்கு பேர் வந்து டபுள் எட்ஜ் ப்ளீட்டட் கேதர்ட் ரஃபிள்டு இதுக்கு பேர். ஓகேயா, நம்ம வந்து கீழே வந்து மடித்து அடிச்சுட்டு கரெக்டாக அதே சென்டரில் ஒரு 1/2 இன்ச் வச்சு உள்ளே மடித்து ஒரு ஸ்டிச்சும் அதுக்கப்புறம் வெளியே மடித்து ஒரு ஸ்டிச்சும் போடணும். அப்போ அது வந்து ஜிக்ஜாக் மாதிரி அதே ப்ளீட்டடாக வரும், அது பாக்ஸாக வரும். ஸோ அதான் வந்து இந்த வந்து ரஃபிள்டு, இந்த ப்ளீட்டட் ரஃபிள்டு வந்து அப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேயா, பார்த்துக்கோங்க ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மடிக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து வெளியே வச்சு மடிக்கணும். பாக்ஸ் ப்ளீட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுவும். என்ன இது சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேயா, ஸோ இந்த ப்ளீட்டட் ரஃபிள்டும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேபி ட்ரெஸ்ஸில் வந்து வைக்கலாம், ஸ்லீவில் வைக்கலாம். ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் இது டிசைன் மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சோம்னா இன்னும் வந்து ட்ரெஸ் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ரஃபிள்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ உள்ளே ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு 1/2 இன்ச் நீங்கள் வச்சுக்கலாம். 1/2 இன்ச் வச்சு உள்ளே நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அது அழகாக என்ன ஆகும்னா பாக்ஸாக வரும். ஓகே, வேஸ்ட் கிளாத்தே இது நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இது எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸாக நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அதில் எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பேபி ட்ரெஸ்ஸில் வந்து எப்படிலாம் தைக்கலாம், பேபி ட்ரெஸ் எப்படி தைக்கலாம், அதே மாதிரி ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பட்டு நீங்கள் வந்து கிளாஸை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லி வந்து மிஷினில் வந்து ஒர்க் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ மிஷினில் வந்து டெய்லி நீங்கள் வந்து உட்காந்து ஒரு வெறும் வேஸ்ட்டு கிளாத்தையாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் அப்படி ஸ்டிச் பண்ணால் தான் ஈஸியாக நீங்கள் வந்து நல்ல டெய்லராக ஈஸியாக ஆக முடியும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழக தான் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் அழகாக பாக்ஸாக வந்திருக்கா. ஸோ இதான் வந்து ப்ளீட்டட் கேதர் ரஃபிள்டு. ஓகே, ஸோ 3 ரஃபிள் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் எட்ஜ் ரஃபிள்டு பார்த்துட்டோம், அடுத்து வந்து டபுள் எட்ஜ் கேதர் ரஃபிள்டு பார்த்துட்டோம், அடுத்து வந்து டபுள் எட்ஜ் ப்ளீட்டட் கேதர் ரஃபிள்டு பார்த்துட்டோம். ஸோ 3 ரஃபிள்டுமே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.